வணக்கம் நேயர்களே. இன்று பிஎம் ஃபிலிம் இன்டர்நேஷனல் வி அருண்குமார் அவர்கள் தயாரிப்பில் பா முருகசாமி இயக்கத்தில் குயிலி திரைப்பட குழுவினரோட ஒரு கலந்துரையாடல் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு குயிலின்னு ஒன்று என்ன ஞாபகம் வந்தது? குயிலினா வீரம், பிரேவரி, தைரியம் அண்ட் ரெசிலன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு தமிழில் எக்ஸாக்டான டிரான்ஸ்லேஷன் எனக்கு தெரியல. ஸோ குயிலினாலே நமக்கு ஞாபகம் வருது அந்த போராட்டம், விடாமுயற்சி, அதெல்லாம் தான். இந்த படத்துக்குள்ள நீங்கள் எப்படி வந்தீங்க? ஆக்சுவலாக நீங்கள் தான் உங்களை தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாங்களா? இந்த கதை கேட்ட உடனே உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த படத்துக்கு என்னதான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆப்வியஸ்லி எனக்கு கால் பண்ணது ப்ரொடியூசர் சார், அருண் சார் தான் கால் பண்ணாரு. அண்ட் எனக்கு நான் ஆஸ் யூஷுவல் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டீம்லேருந்து கூப்பிட சொல்லுங்கள், டைரக்ஷன் டீம்லேருந்து கூப்பிட்டு எனக்கு கதை சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் சாரே வந்து இல்லை மேம் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு நரேட் பண்ணாரு. ஸோ ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். ஸோ அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தேன். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? ஸ்பாட் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இவர் வந்து டெபியூ டேரக்டர்ன்ற போது உங்களுக்கான ஒரு சில தயக்கங்கள் நிறைய இருந்திருக்கும், டிஃபிகல்டிஸ். அந்த பெரிய டேரக்டர் சின்ன டேரக்டர்லாம் கிடையாது. எனக்கு கதை பிடிச்சிருந்தது, அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அண்ட் என்னோட கெரியரில் நிறைய டெபியூட்டன் டேரக்டர்ஸோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு சின்ன பட்ஜெட் படத்தில் என்ன இருக்கும் இருக்காது, என்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். அண்ட் ஒரு நல்ல படைப்பை வந்து நம்ம கொண்டு வரணுன்னப்போ கொஞ்சம் சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட்லாம் வந்து இட் இஸ் ஓகே, அதெல்லாம் பேரபிள் தான். அதனால அப்படி பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் எனக்கு கேரவேட் வேணும்னு அவசியம் கிடையாது. நல்ல ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்பியர் இருந்தாலே போதும். இந்த டீம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததா? இது ஒரு நல்ல கேள்வி. ஓகே, சரி, நம்ம ஒரு படத்தில் ஒர்க் பண்ண போகும்போது எல்லாமே புதுசு தான். ஸோ அங்கே வந்து என்னால் கம்ஃபர்டபுள் ஆக்கிக்க முடியும். எந்த அட்மாஸ்பியருக்குள்ளே போனாலுமே அது எப்படி இருந்தாலுமே அது என்னோட இதுக்கு வைப்புக்கு என்னால் மாற்றிக்க என்னால் முடியும். அந்த திறமை இருக்கு எனக்கு. ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் எனக்கு. ஸோ இட்ஸ் ஓகே. நான் ட்ரைலர் பார்த்துருந்தேன். அதை நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, குயிலியாக நடிக்காமல் குயிலியாக வாழ்ந்துருக்கீங்க. அதுக்கு என்ன மாதிரியான மெனக்கெடல்கள் நீங்கள் எடுத்தீங்க? இப்போ அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறது எந்த மாதிரியான தயார்படுத்திக்கிட்டீங்க? சரி, ஒரு ஆக்டரோட ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகிறதுக்கு முக்கியமான விஷயமே வந்து அந்த நம்ம ப்ளே பண்ண போகிற கேரக்டரை புரிஞ்சுக்கிறது. அது உள்வாங்கிட்டாலே பாக்கி எல்லாம் தானாக நடக்கும். அந்த இடத்துல நான் போய் லிஸியாக நின்றா எனக்கு அந்த போராட்டமோ அந்த அழுகையோ அந்த ஃபீலிங்கும் வராது. அங்கே நான் குயிலியாக மாறணும். அந்த குயிலியாக மாறும்போது பாக்கி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இட் இஸ் லிட்டரலி உங்கள் பையன் லிட்டரலி அந்த பெயின் எல்லாமே உங்களுக்கு லிட்டரலாக ஃபீல் ஆகும். அதை இமோட் பண்ணணும். அதுதானே ஒரு ஆக்டரோட வேலை. உங்களுக்கு கோஸ்டார்ஸ் எல்லாமே புதுசு, அவங்க பெருசாக நடித்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்சன்ஸ் கூட தான் நீங்கள் இது பண்ணீங்க, நடிச்சிருக்கீங்க. அது உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? யார் இவங்கள பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அடிச்சிருவாங்க பார்த்து. இட் வாஸ் பிரில்லியன்ட். எல்லாமே நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு செட் பண்ணா போச்சு? ஃபன்னெல்லாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது ரொம்ப சீரியஸான ஒரு கண்டென்ட். அந்த மூட் ஸ்பேன்ல அது அப்படி போச்சு. அது எப்படி போகணுமோ அது கரெக்டாக போச்சு. நடுநடுல மாஸ்டர் கொஞ்சம் பங்குடுப்பாரு, காமெடி பண்ணுவாரு. நல்லா போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சோஷியல் அவேர்னஸ் படம், அதனால நீங்கள் அதை பற்றின நிறைய புரிதல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது மதுக்கு எதிரான படம். இந்த சுச்சுவேஷனில் இந்த பீரியடில் நிறைய இடத்துல இந்த மதுவால் குடிச்சிட்டு இறந்து போகிறாங்க, ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது. கண்டிப்பாக தேவையான படம். இது நீங்க எடுத்தா பிரச்சனை வரும் அந்த மாதிரிலாம் ஏதாவது உங்களுக்கு தோணிருக்கா? இல்ல, சரி, ஃபர்ஸ்ட் பேசிக்கா நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் வந்து நான் ஒரு பெர்ஃபார்மர், நான் ஒரு ஆக்டர். சரிங்களா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் வருதுன்னா அதை எப்படி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜா வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கிறது தான் என்னோட இது. திஸ் இஸ் மை ஒர்க். இதை வந்து இது கூட நான் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ், பர்சனல் இதெல்லாம் வந்து நான் மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. ஆஃபீஸ்க்கு போகிறவங்க எல்லாரும் அவங்க பர்சனல் இதை நினச்சிக்கிட்டு ஒரு ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அது வேலை. பர்சனல் ஒப்பீனியன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ பேசிக்காகவே நான் வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் இருக்கிற ஒரு பர்சன் தான் நான். ஸோ
என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னு எனக்கு மாத்த போச்சு. இல்ல அதனால நிறைய கான்ட்ரோவர்சிக்குள்ள No, I'm not worried about the controversy. ஒரு கேரக்டர் எடுத்தா அதை நான் வந்து அழகா எக்ஸிக்யூட் பண்றது மட்டும்தான் என் வேலை. அதுக்கு பின்னாடி என்ன கான்ட்ரோவர்சி வரும் இதெல்லாம் நான் யோசிக்கிறதுலாம் கிடையாது. அது வரவும் கிடையாது, அது வரவும் கூடாது. அது எங்க வேலையும் கிடையாது. ஸோ ஐ திங்க் ஐவ் டன் மை ஜாப் குட். இப்போ குயிலிக்கும் உண்மையான லிஸி ஆண்டனிக்கும் ஒற்றுமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏதாவது கேரக்டர்ஸ்ல? நிறையவே இருக்கு. நான் அவ்வளவு சீக்கிரம்லாம் ஐ டோன்ட் கிவ் அப் அண்ட் ஐம் வெரி ஸ்ட்ராங் பர்சனலி மென்டலி. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எனக்கும் அந்த கேரக்டர் நிறையவே இருக்குது. ஒன்று முடிவு பண்ணால் ஐ வில் எக்ஸிக்யூட் இட். நான் அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ பட் அகெயின் ஐம் சேயிங் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் பர்சனலாக எப்படியா வேணா இருக்கலாம். அங்கே குயிலியா நான் வந்து என்னால் ஈஸியும் போல்டான பர்சன். ஆமாம் கரெக்டு தான். எஸ். உங்களோட டைரக்டர் எப்படி உங்ககிட்ட எப்படி வேலை ஒரே விஷயம் கூட நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அவங்களே கேளுங்க. இவங்களையும் அவரே தான் டைரக்ட் பண்ணாரு. அதனால நீங்க இங்கே ஒரு கொஸ்டின் பாவம் சும்மா பண்ணிருக்காங்க பேசுறாங்க. ஹாய் சார், இந்த படத்துல நீங்க ஆர்ட் டைரக்டராகவும் இருந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லீடாகவும் பண்ணியிருக்கீங்க. இது நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? முதல்ல நான் வந்து நடிக்கிறதுக்காக சினிமாவுக்கு வந்தேன். என்னோட கனவு இது ஒரு 40 வருஷ கனவு, 27 வருஷம் உழைப்பு. ஆர்ட் டைரக்ஷன் வந்து 27 வருஷம் உழைப்பு. நடிப்புங்கிறது என்னோட கனவு, 40 வருஷம் கனவு. நான் வந்து முதல்ல சென்னைக்கு வந்ததே வந்து என்னோட டைரக்டர் தான் காரணம். அதுதான் வந்து எனக்கு ஒரு 150 ரூபா பணத்தை கொடுத்து எனக்கு சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சாரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இவ்வளோ நாள் ஒரு ஆர்ட் டைரக்டராக ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 27 வருஷம் ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு வந்து இந்த பிஎம் ஃபிலிம் இன்டர்நேஷனல் கம்பெனியில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாரையும் புதுசு, நீங்கள் புதுசு கிடையாது. இவர் தெரியுங்களா? புதுசுங்க, புதுப்பேட்டை படத்தில் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி அவர் வந்து டான்ஸ் மாஸ்டர். இவங்களெல்லாம் வந்து நான் ஒரு 40 வருஷம் இவங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு 27 வருஷம் இவங்க வந்து சினிமாவில் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் அவங்ககிட்ட கேட்குறீங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க சார்? புதுப்பேட்டை படத்து மூலியமா தான் நீங்க ஃபேமஸ் ஆனீங்க. புதுப்பேட்டை சுரேஷ்னு உங்களுக்கு பேர் வந்துச்சு. இந்த படத்துல நீங்க மெயின் வில்லனா பண்ணிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இவங்க கூட நடிக்கிறது எப்படி இருந்துச்சு? இந்த படம் டீம்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டீமை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. என்ன வந்துன்னா ஷூட்டிங் பண்ண மாதிரியே தெரியல எனக்கு. முடிச்சுட்டு ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு, நான் என்னோட ரோல்லாம் முடிஞ்சிச்சு. மற்றவங்களுக்குலாம் இருக்கும்போது எனக்கு பொறாமையாக இருந்தது. ஏன்னா இன்னும் ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்தது பண்ணும்போது. அதாவது குடி சம்மந்தமான இது. ஆக்சுவலாக நானே பயங்கர குடிகாரன். குடியை விட்ட பிறகு இந்த படம் எனக்கு ஒர்க் பண்ணேன். ஏன்னா நான் நேரம் குடிகாரனாக இருந்தேன்னா இந்த படம் நான் ஒர்க் பண்ணிக்க முடியாது. ஏன்னா எடுத்துருப்பாங்க படத்துலேருந்து. ஏன்னா அந்த மாதிரி நான் குடிப்பேன் நான். ஆனால் இதில் வந்து நல்ல சாராயம் நல்லான்னு சொல்லக்கூடாது, சாராயம் காய்ச்சி அந்த மாதிரி இதுதான் சொல்லியிருக்காங்க சப்ஜெக்டு. ஏன்னா இப்போதைக்கு தேவை நாட்டில். இப்போ வந்து நான் பார்க்குறேன், நான் பண்ண தப்பெல்லாம் எனக்கு தெரியல. இப்போ நான் வந்து ரோட்டில் எல்லாம் குடிச்சு சாப்பிட்றத பார்த்தா எனக்கு அவ்வளோ வெறுப்பு வருது எனக்கு. ஆனால் இந்த டைமில் இந்த மாதிரி படம் வர்றது ரொம்ப நல்லது. வீட்டுக்கு ஒரு ஆள் திருந்தினாலே போதும், குடி இல்லாமல் இருந்தாலே போதும், நாடு நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த படம் சீக்கிரம் அந்த ஜூலை 4 வருது. நான் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. நான் இன்னும் இந்த படம் பார்க்கல. நான் படம் பண்ணியிருக்கேன், நான் அது இன்னும் நான் பார்க்கல. எனக்கு பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கு. இந்த இது கிடைச்சது வந்து என் நண்பனால தான். அவன் திடீர்னு எனக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி சொன்னான், இந்த மாதிரி படம் இருக்கு வந்து பண்ணுச்சு அப்படின்னா. சரி வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணான். அது ஜாலியாக போச்சு. டைரக்டர்லாம் சரி, அசிஸ்டன்ட்டுங்க, ப்ரொடியூசர் சார் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க சொல்லுவாங்க நானும் ஜாலியாக இருப்பேன்னு. எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எந்த ஒரு கட்டுப்பாடும் பண்ண எதுவுமே இது பண்ணல. ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம இங்கே சென்னையிலேருந்து இப்போ மதுரைக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு போவோம்ல, ஒரு 10 நாள் கூத்தஸ்ட் வருவோம். அந்த மாதிரி தான் கூத்தஸ்ட் வந்தாங்க. மேம் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அவங்க இங்கிலீஷ் வந்து தெரியும். எனக்கு அந்த ஒரு பையன் தான் எங்க இங்கிலீஷ் பேச போறாங்க ஆரம்பத்தில். அப்புறம் அவங்களே புரிஞ்சுனாங்க, சரி இவருக்கு வராது போல இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி தமிழ்லேயே பேசுவாங்க. ஆரம்பத்தில் பயந்தாங்க, சத்தியமா சொல்றேன். இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க, அந்த ஒரு பயம் இருந்தது. அப்புறம் வந்து அவங்களே தமிழ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் சொல்றேன் ரொம்ப ஜாலியாக போச்சுங்க. உங்களுக்கு பிடிச்ச சீன் எதனால? அது இப்போ படம் முடிஞ்சும் சில அந்த சீன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அந்த தாக்கம் இருக்கும், அந்த படத்தோட தாக்கங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சீன்ஸ் இருக்கா?
சீன்ஸ் இருக்கு, இவங்க திட்டுற சீன் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சீன் ஒன்று இருக்குது, நல்லா கொஞ்சம் இதுவாக தான் பண்ண நான். இவங்க இருக்க மாட்டாங்க, அப்போ வேற ஆள்கிட்ட சொல்லி நான் திட்டுவேன். அது ரொம்ப பிடிச்ச சீன். ஆமாம், கொஞ்சம் கம்பீரமாக தான் பேசுது. ஏன்னா இவங்க அந்த கேரக்டர் கம்பீரமான கேரக்டர் இருந்துச்சு. சரி, அவங்கள எப்படி திட்டுனா மக்கள்கிட்ட பேர் வாங்கணும்ல, அதுக்கோசம் யாரும் இல்லை. ஹலோ சார். வணக்கம். நீங்க கொரியோகிராஃபர். இதுக்கு முன்னாடி எத்தனை படம் பண்ணிருக்கீங்க சார்? கிட்ட நான் ஒரு 15 படம் கோரியோகிராஃப் பண்ணிக்கோமா. இந்த படத்துல நீங்க கொரியோகிராஃபர் மட்டும் இல்லாம நடிகராகவும் அறிமுகமாயிருக்கீங்க. ஆமாம். எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மட்டும் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். என்னன்னா மேம் ஒரு 70 படம் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. 71வது படம் இது. அவங்களோட நாங்கள் பயணம் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ராஜேசன் சரவணன் சாரோட பண்ணியிருக்கோம். அலோகன் சாமி சார் பண்ணியிருக்கோம், அவர் கூடயும் பண்ணியிருக்கோம். சுரேஷ் ஆவி நண்பன், 35 வருஷம் நட்பு. குரு பாண்டத்துலேருந்து இருக்கோம். நல்ல நடிகர். அதை இவரும் கூட பண்ணிருக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் கூட பண்ணும்போது நாங்கள் ஒரு ஆர்டிஸ்டாகவே அதை நடிச்சிருக்கிறோம். இதுதான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து. சினிமாவில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனால் நடிகனா இதான ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. இது எப்படி ஃபீல் பண்றீங்க? அல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு தலைமுறைன்னு ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுதான். அதுக்கப்புறம் கோயில் படத்தில் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் நான் சொல்லணும்னா, இதில் வாய்ப்பு கொடுத்த இந்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும், இதில் உழைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், நண்பர் ரவி அவர் தான் மாஸ்டர் கூப்பிட்டாரு. பார்த்தோன்னே சரி டைரக்டர் சாரும் ப்ரொடியூசர் சார் பேசுனாங்க படம் சொல்லாமே அப்படின்ட்டு. அவங்களுக்கு தான் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். ரெண்டாவது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அஜின், இந்த பாலா, இன்னும் அஜித், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எப்படி பண்ணணும் மாஸ்டர் அப்படின்ட்டு. எனக்கு பிஃபோராகவே அந்த ஸ்கிரிப்ட்லாம் கொடுத்துருவாங்க, மெமரி பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி எல்லாரோடையும் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. சரிங்களா? இதில் என்னென்னா, இதில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினலாக அவங்க தோழர்கள் தான். அவங்களே எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய சொன்னோம். அந்த மாதிரி அந்த ஊர் மக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண சப்போர்ட் வந்து இந்த படத்தை வந்து கொஞ்சம் ஹேண்டோட கொண்டு வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு இந்த படம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதில் தெரியும். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள்லாம் உதவி பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு அரசியலோ நிறைய விஷயங்கள் அவங்க இந்த டைலாக் சொல்லும் போது இல்லை, அவங்களுக்கும் ஒரு கொள்கை இருக்கு. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் பேசுறது அவங்கள்ட்ட நான் கேட்பேன், நான் பேசுறது ஏதாச்சும் உங்களுக்கு தப்பு இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லிடுங்க, நான் திருத்திக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க சில விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சார் இப்படி தான் நாங்கள் பேசுவோம், இந்த மாதிரி பேசுங்கன்ட்டு. அவங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு நிறையா இருந்துச்சு. ஏன்னா ட்ரைலர்ல நான் டைலாக்ஸ்லாம் பார்த்தேன், அதான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அவங்க வந்து உதவி பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய விஷயம் சப்போர்ட் பண்ணாங்க. பட் ஏன்னா லிசி மேம் கூட நடிப்பாரு எனக்கு கொஞ்சம் பாருங்க. ஏன்னா நான் லிசி மேம்ல நிறைய விஷயங்கள் நடந்ததில்ல, சின்சியரா டைலாக் பேசிட்டு இருப்பாங்க. நண்பர்கள் என்ன பண்ணுவீங்க கிளம்பும் போது இந்த மாதிரி நிறைய ஒரு பொண்ணான விஷயங்கள் நடக்கும் எங்களுக்கு. இதெல்லாம் செம்ம ஜாலியா பண்ணோம். கொரியோகிராஃபி இந்த படத்துல எத்தனை பாட்டுக்கு சாங் டான்ஸ் எல்லா சாங்குமே பண்ணிருக்கேன். ஆனா நீங்க வந்து இந்த டான்ஸா பாக்குறீங்க, இந்த கதையோட ஒரு ட்ராவல் ஆகுது. அதான் வந்து நீங்க அப்படிதான் ஒரு ட்ராவல். நீங்க படத்தை பாருங்க, இது இங்கே அப்படி சொல்லிட்டு வச்சீங்கன்னா நீங்க படம் பார்த்த மாதிரி ஆகும். தியேட்டர்ல போய் படம் பாருங்க. ஏன்னா இது ஒரு நல்ல அவேர்னஸ் படம். ஏன்னா மக்களுக்கு மதுவை பத்தினது, இதை மக்கள் போய் பார்க்கணும். அதுக்காக தான் இது ஒரு இந்த கதை வந்துட்டு இது வரைக்கும் யாருமே வரல இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். பட் இது வந்து மேம் பண்ணிருக்காங்க, சரியான போல்டான ஒரு கேரக்டர். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, இது இங்கே எல்லாம் மொழி படிச்சுப்பாங்க. தியேட்டரில் போய் பாருங்க, ஒவ்வொரு ஃபிலிமை பாருங்க, என்ன பண்ணிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, அது மக்களுக்கு புரியும். அது ஒரு 10 பேர் இருந்ததுனால இந்த குயிலி டீம் ஜெயிச்சுது. அந்த மாதிரி இப்போ குயிலினா உங்களுக்கு என்ன தோணுது? குயிலி அப்படின்ற படத்தை பத்தி ஒரு வரி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? குயிலி ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அதான் சொன்னாங்க, குயிலிங்க வந்து ஒரு போல்டானவங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் இந்த குயிலோட கேரக்டரும் சரி, அந்த ஒரு போல்டான ஒரு விஷயத்த சொல்றாங்க மக்கள். மேம் திரும்ப உங்ககிட்டே வந்துட்டேன் நான். சொல்லுங்க, உங்களுக்கு இப்போ குயிலினா உங்களுக்கு ஒரு வரியில சொல்லணும்னா என்ன சொல்றீங்க? தைரியம். குயிலி ரெப்ரசன்ட்ஸ் தட். அந்த குயிலி செட்டை விட்டு, அதாவது படம் முடிச்சுட்டு வந்த அப்புறமும் சில சீன்கள் உங்களுக்குள்ள அந்த தாக்கங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது நீங்க ரொம்ப பாதிச்ச ஏதாவது சீன்ஸ் இருக்கா உங்களுக்கு? அந்த இல்லை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்க முடியாது. பிகாஸ்
ஒரு ஆக்டர் வந்து ஒரு பெர்ஃபார்மர் வந்து அவங்களோட கேரக்டர் விட்டு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்துக்குள்ள போய் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது ரொம்ப சைக்கலாஜிக்கலாக நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். இல்லைன்னா இத்தனை படங்கள் பண்ணிட்டு போக முடியாது. எல்லாருமே வந்து டிப்ரெஷனுக்குள்ளேயோ அப்படிலாம் போயிடுவாங்க. ஸோ அப்படி பாதிச்சது அப்படிலாம் கிடையாது. பட் ஆனால் அதில் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்னா நான் என்ன சொல்லுவேன்னா, டிவிஎஸ் 50 ஓட்டினேன். வண்டியே ஓட்டாத நாடு. அசிஸ்டன்ட் அர்ஜுனும் அப்புறம் இன்னொருத்தர் அஜித்துன்னு இருக்காரு. 2 பேரும் சேர்ந்து டெய்லி சாயங்காலம் எனக்கு ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து நைட் அந்த வண்டி ஓட்டினது எனக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. வண்டி ஓட்ட கத்துக்கிட்டீங்க எக்ஸ்ட்ரா? இல்ல, சின்ன வயசுல ஓட்டினது சைக்கிள் தான் ஓட்டியிருக்கேன். இது இட் வாஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா. இப்போ நீங்க ஷூட்க்கு போயிருந்த இடத்துல மக்கள் உங்களை எப்படி அந்த இடத்துல நீங்க எமர்ஜ் ஆயிட்டீங்களா? அது எனக்கு நான் எங்க போனாலும், ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்குள்ள போய் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போறோம். அப்போ அவங்க கிட்ட கொஞ்சமா பழகினாதான் நமக்கு. ஸோ நான் குவைட்டா உட்காந்து அவங்க நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போதான் வந்து நம்ம அதை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர முடியும். ஸோ எங்கே போனாலும் ஐ டூ தட். என்னால் அது நான் அவங்க கூட போய் உட்காந்து அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு அப்படிலாம் அவசியம் இல்லை. நான் உட்காந்து பார்த்தாலே என்னால் அதை கிராஸ் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க வீடை கொடுத்துட்டாங்க, அவங்க தெருவையே கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்து அவங்க வந்து அந்த படம் எடுக்கிறாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி. அவங்க வேலையெல்லாம் கெட்டு போகுது, எங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரியுது. இருந்தாலும் அவங்க அங்கே நின்று, நான் நினைக்கிறேன் டைரக்டர் சாரோட ஊருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமா எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வீட்டுக்குள்ள படம் எடுக்கிற மாதிரி எல்லாமே கொடுத்து அவங்க ஒதுங்கி நின்று டிஸ்டர்பே பண்ணாம இருந்தாங்க. இப்போ நம்ம கூட இந்த படத்தோட ப்ரொடியூசர் விவி அருண்குமார் அவரு நம்ம கூட ஜாயின் பண்றாரு இந்த இன்டர்வியூல. அவரும் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. நான் லேட்டாக ஜாயின் பண்ணிட்டேன் டீமோட. ஸோ நான் வந்து பெரிய ரோல்லாம் எதுவும் பண்ணலை, ஒரு சின்ன ரோல். நீங்கள் படம் பார்க்கும்போது என்ன சின்ன ரோல் தெரியும். ஸோ இதில் வந்து மெயினாக நான் வந்து லிஸி மேடம்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுவேன். என்ன ரீசன்னா, இந்த செகண்ட் ஹாஃப் வந்து அவங்க பண்ண விதம் இருக்கீங்களா, ஃபயர். நான் நிறைய படத்தில் பார்த்துருக்கேன். ஒரு ஜென்ஸ் வந்து படத்தில் ஃபயர் பண்ணுறதை பார்த்துருக்கேன். அந்த ஆக்டிங்லேயும் சரி, இல்லை அந்த ஸ்பீட் ஆக்டிங் போகிறதுலையும் சரி. ஸோ அந்த ஒரு ஃபயர் வந்து செகண்ட் ஹாஃபில் நீங்கள் வந்து ஒரு சீனும் ஒரு இது மூவ்மெண்ட் போகும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபயர் வந்து நீங்கள் செகண்ட் ஹாஃபில் அவங்க பார்க்க முடியும். ஸோ ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். பாட் டைரக்டர் ரவி சார், அவர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபயர் சொன்னீங்களா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூ மாறிட்டு போனாங்க. எப்படின்னாக்கா அது எப்படி இருக்குன்னா நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும். இயல்பான நடிப்பு, அந்த வில்லேஜோடைய ஸ்டோரி, அந்த குக்கிராமங்கள்னு சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அழகான வில்லேஜ் கிடைச்சிருக்கு. அது வந்து நம்மளோட டேரக்டருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஈவன் ரவி சாருக்கும் அந்த ஒரு வில்லேஜ் பக்கத்துலேயே ஒரு வில்லேஜ். அவங்க மேடம் சொன்ன மாதிரி தான், அது வந்து அந்த வில்லேஜ் எப்படின்னா, அந்த மக்கள்லாம் அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நமக்காகவே கூட இருந்து எவ்வளோ க்ரௌட் தெரியுங்க. நாங்கள் இட்டு போன ஆர்டிஸ்ட் க்ரௌட் மாதிரியே இவங்களும் ஆட் ஆகிட்டாங்க. சார் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு உண்மையாலுமே ரொம்ப இயல்பாக இருந்தது. மற்ற படங்களில் இது அமைஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த வில்லேஜும் சரி, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்கள் பார்க்குற எல்லாமே ஆர்ட் டைரக்டர் வந்து ஒரு கிரியேட் பண்ணால் அது எவ்வளோ லட்சங்கள் செலவாகும் எப்படி ஆகும் தெரியாது. ஆனால் அது ஒரு நேச்சுரலாக எடுத்து போனாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த வில்லேஜ் ஸ்டோரியை நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன் சார். அண்ட் தென் சுரேஷ் சார், ஆக்சுவலாக ஒரு விஷயம், நான் இந்த ஃபீல்டில் வந்து ப்ரொடக்ஷனில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இதுதான். நான் நினச்சேன் வில்லன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபயராக இருப்பாங்க, வில்லனாவே இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசுறது கஷ்டம், ரொம்ப ரஃப்பாக இருப்பாங்க அப்படிலாம் நம்ம நினச்சோம். வில்லன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பச்சை குழந்தைங்க, ஒரு பச்சை குழந்தை. ஆக்சுவலாக ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எனக்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க வச்சாங்க. டேரக்டர் வந்து இதை சொல்லுங்க போயிட்டாங்க. நாங்கள் படிச்சு பார்த்து உட்காந்தோம். இவரு என்கிட்ட நடுவில், அண்ணா இது என்ன நான் சொல்லணும், நான் கொஞ்சம் தாண்டி போயிடலாம்ண்ணா, இவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. சார் நானே இப்போதான் படிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் இப்படி போய் படிங்க சார், டைம் கொடுங்க சார், நாம மனப்போட பண்ணலாம், டேக் அதிகமாகும் சார். சார் நான் தான் டேக் அதிகமாக எடுக்க மாட்டேன், இருந்தாலும் ஒரு தடவை படிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப இயல்பு. ஆனால் அடுத்து நிறைய வருமானா இல்லை நான் இயல்பாக பேசிடுவானா அப்படின்னு. சார் ஸ்கிரிப்ட் படி போக சார் அப்படின்னு. ஸோ அதனால ரொம்ப, ஆனால் இவர் வந்து என்கிட்ட பேசின விஷயம் தான் உண்மையான விஷயங்கள். நம்ம லிக்கர்னால என் வாழ்க்கை நிறைய வீணாக போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் படம் லிக்கருக்கு அகேன்ஸ்டாக, லிக்கரால மதுவுனால தமிழ்நாடு மட்டும் இல்லை எவ்வளோ உயிர்கள் பாதிக்குது நான் கண்ணால் பார்த்துருக்கேன்னா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தை வந்து நான் மட்டும் இல்லாமல் என் நண்பர்கள் கூட எவ்வளோ பேர் எல்லாரையும் போய் பார்க்க வைக்க போகிறேன்னு சொன்னாரு. ஸோ
ஸோ நல்ல இயல்பான நடிகர். இவர் எங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். இவர் வந்து கொரியோகிராஃபி தான் இவரே கூப்பிட்டோம். செகண்ட் ஹாஃப்ல ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லைங்களா, ஐயோ அதெல்லாம் வந்து வேற லெவல். அதில் ஒரு எக்ஸாம்பிள் லிசி மேடம் சொல்லலாம். ஒரு பந்தல் போட்டு அந்த பந்தலில் உட்காந்துட்டு ஸ்கிரிப்ட் அந்த ஒரு ஆல்மோஸ்ட் க்ரௌட் ஒரு 80 பீப்புள்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏடி அவங்க டீமுக்கு தெரியும். அந்த 80 பீப்புள் கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்கள் என்ஓசிலாம் வாங்கி ஒரு இடத்துல வந்து லொக்கேஷன் வாங்கினா நாங்கள் இப்படி போயிட்டு வரதுக்குள்ள டிஓபி வந்து சூப்பராக இருக்குன்ற இடத்த மாற்றிட்டாரு. அந்த இடத்துல என்ஓசி இல்லை, பைபாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நாங்களாம் வந்து ஏன்னா அது வந்து பேக் அண்ட் டீம் தான் தெரியும் எடுக்கக்கூடாதுன்னு திருப்பி பார்த்தா பைபாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பிரச்சனையாகி அந்த பந்தல் டீமை திருப்பி ஒரு இடத்துல மாற்றி அந்த பெரிய க்ரௌட்ஸ் எல்லாம் மாற்றி சினிமாவில் வந்து நம்ம வெளியில் இருக்க பார்க்கும்போது தான் வந்து ரொம்ப சும்மா பேசினாங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறோம். எவ்வளோ பிரச்சனை அன்னைக்கு ஒரு நாள் ப்ராப்ளம்ஸ் வந்து ஹியூஜ். அந்த ஒரு 100 மக்களையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதே செட்டப் அதே டேக்கு. அந்த டேக்கில் என்னன்னா எனக்கு ஒரு 7 பேஜ் இருக்கும் டைலாக்ஸ். நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அவங்க கண்ணை பார்த்து அந்த டைலாக்ஸை டெலிவரி பண்ணுறதுக்குள்ள இருக்கு பாருங்க. அவங்க கண்ணை பார்த்து டெலிவரி பண்ணுறதுக்கு அவ்வளோ காம்ப்ளிகேஷன். எத்தனை டேக் எடுத்தேன்னா எவ்வளோ ஆல்மோஸ்ட் ஒரு 12 டேக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவ்வளவு நர்வஸா உங்களை வேற யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. நான் பார்த்தேன். என்ன ரீசன்னா ப்ரொடியூசரா நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அன்னைய டே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அஸ்ட்ராலஜி நம்புறாரு. எனக்கு வந்து சந்திராஷ்டமமா இருந்தது அன்னைக்கு. அப்படின்னா என்ன இருக்குன்னா ரொம்ப நல்ல கடுமையான நாள்ல இருக்கும். அந்த டேல பினான்சியல் பிரச்சனை எல்லா ப்ரொடியூசருமே வந்து கண்டிப்பா அவங்கவுங்க இருக்கும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனையும் இருக்கு, க்ரௌட் பிரச்சனை இருக்கு, போலீஸ் பிரச்சனை இருக்கு, எல்லாமே பிரச்சனையா இருக்கு. இவங்க கிட்ட எனக்கு டைலாக்ஸ் வர்றது அதை டெலிவரி பண்றது அதோட பெரிய பிரச்சனை. ஆனா டைரக்ஷன் டீமோ இல்ல சார் வரல, யூ ஹேவ் டு டேக் அதை எடுத்து ஃபைனலா அந்த ஒரு சீன் மட்டும் எடுத்து ஆல்மோஸ்ட் டன் 9 hours எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த சீன் முடிக்க. பட் என்னால் முடிஞ்ச டெலிவரி நான் அவங்க கொடுத்துட்டேன். அவங்க வந்து எல்லாமே ஒரு டேக்கு, நான் எல்லாமே அப்படியே பல டேக்ஸ். குட் மேடம், நிறைய நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சார். இவர் சொல்ல வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த சாங்ஸ்க்காக கொரியோகிராஃபி வந்தார். அதே தான் ரவி சார் மாதிரி தான். இந்த நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கும்போது என்னாச்சுன்னா இவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து ஸ்கிரிப்டை பார்த்துட்டு ஒரு சின்னதாக படிச்சு இன்னொரு ஆர்டிஸ்ட் கூப்பிட்டுருந்தோம். அவங்க படிக்கிற ஸ்கிரிப்டை வந்து இவர் வாங்கி பார்த்துட்டு ஒரு படிக்க ஆரம்பிச்சாரு. ப்ரொஃபஷனலாக இருந்தது. அப்படி டேரக்டரும் பார்த்துருந்தாரு, டீமும் பார்த்தாங்க, ஏடி பார்த்தாங்க. ஒரு தடவை சொல்லுங்க அப்படின்னாங்க. ஒரே தடவை தான் படிச்சாரு. கடை ஃபுல் ஸ்கிரிப்டை படிச்சுட்டாரு. ஸோ எங்களுக்கு எல்லாமே ஆச்சரியம். சரி வாங்க ஒரு டேக் போகலாம், இன்னொரு டேக் போகலாம். எல்லா ஸ்கிரிப்டையும் சூப்பராக எதுக்கு சொல்கிறேன், அவர் படிக்கிற ஸ்கிரிப்ட்லாம் நீங்கள் படத்தில் பார்த்தா தான் தெரியும். செகண்ட் ஹாஃப் என்ன மாதிரி வரிகள் தெரியுங்களா. நான் வந்து எங்களுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து மிஸ்டர் விஜயகுமார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டேஜ்லேயே நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லி விஷ் பண்ண இந்த ஒரு விஷயத்துக்காக. செகண்ட் ஹாஃபோடைய லிரிக்ஸு வரிகள் தூய தமிழ். இது வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்கு தேவையான படத்தை தான் எடுத்துருக்கோம். அது பார்க்கும்போது தான் அதோடைய விஷயங்கள் புரியும். ஒரு தமிழ் வார்த்தைகளுமே நம்ம வந்து என்ன தூய தமிழ்லையும் பாடல்களும் சரி ஒரு ஆங்கிலம் கலக்காத பாடல்கள் தான் இருக்கும். அதனால நீங்க இதை பார்த்தா தான் இது புரியும். தேங்க்ஸ் புரியுது சார். நீங்க செகண்ட் ஹாஃப்ல பிச்சு வருதுக்கு. ஆனா நான் வரும்போது நீங்க வந்து ஏதோ தடுமாறி பேசுனீங்க. ஆனா படத்துல மட்டும் பிச்சு வருதுங்க. என்னாச்சு, கேப்ல ஏதாவது ஆயிடுச்சா? ஏன்னா படத்துல எல்லாரும் ஒரு டேக்ல பண்ணுவாரு, இங்க உட்காந்து அதான் பார்த்தோம். கரெக்டா வாய்ப்பே கொடுக்காம நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. என்ன கேள்வி, எல்லா கேள்விகளுக்கும் நீங்களே பதில் சொல்றீங்க. கேள்வி கேட்க கூடாதுன்னு தான் அவர் மொத்தமா சொல்லி முடிச்சுட்டாரு. உங்க டைம் நான் மிச்சப்படுத்திட்டேன். ஏன்னா நான் லேட்டா வந்தேன்ல, இதான் எனக்கு பனிஷ்மெண்ட். அதுக்கிட்ட என்னோட வேலையை நீங்க சேர்த்து பார்த்துட்டீங்க. தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா இந்த மாதிரி படத்தை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணுன்றது ஒரு பெரிய தைரியம் வேணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்திலேயே நீங்க வந்து ஒரு சமூக கருத்தோட போறீங்க. இதால எவ்வளவு பிரச்சனை வரும், இல்ல அரசியல் ரீதியா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளோ எது வேணாலும் வரலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி நீங்க தைரியமா இதை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? நான் மற்ற படத்துல கூட சொல்லல, ஆனா ஒரு லைன்ல சொல்றேன். இன்னைக்கு படங்கள் வந்து சமுதாயத்துல எதுக்கு வரணும்னாக்கா, இதை பார்த்து மக்கள்கள் திருந்தி அவங்க தலைமுறையை மாத்தி அவங்க நல்லபடியா மற்றவங்களை பாதுகாத்துட்டு போறதுக்கு தான் இன்னைக்கு படங்கள் நிறைய வரணும். கலைத்துறை வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா, இதை பார்த்து திருந்துங்க அப்படி சப்போர்ட் பண்ணணும். ஒரு சில நாட்களா பல வருடங்களாவே எப்படி ஆகுதுன்னா தப்பா இருக்கு. நான் எதையுமே குறிப்பிட்டு சொல்றேன், எந்த பட பேருன்னு சொல்றேன். அப்பாவை சாவடிக்கிறது, அண்ணனை சாவடிக்கிறது, போதையிலே இருங்க, குடிச்சிட்டே இருங்க, அப்பதான் நீங்க டான்ஸ் போறோம், அப்பதான் குடிச்சிட்டே இருந்தா மூளை கெட்டு போகுது, மறுநாள் வேலை செய்ய முடியல, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. உங்க பசங்களை படிக்க வைக்க மாட்டாங்க.
வேலைக்கு போய் சம்பாதிக்க எவ்வளோ பிரச்சனைகள் சுரேஷ் சாரே சொல்லியிருக்காரு அதை பற்றிலாம். இவ்வளோலாம் நான் பட்டிருக்கேன், இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நான் இதே ஆடியோ லான்ச் நம்ம பண்ணோம் இல்லைங்களா, பிரசாத் லேபில் தான் வந்து என்னோட டேரக்டர் வந்து நான் ஒரு புக் லான்ச்காக வரும்போது நானும் என்னுடைய பிரதரை வந்து ஒரு தடவை என் கார்டை வாங்கிட்டு என் பிரதர்கிட்ட கார்டு கொடுத்தாரு, நீங்கள் அவர்கிட்ட கொடுங்க டேரக்ஷன்லாம் ப்ரொடக்ஷன்லாம் அவர் தான் பார்த்துக்கணும் சும்மா கொடுத்துட்டாரு. அவர் வந்து கார்டு வாங்கிட்டு நான் 6 மாதம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சோசியல் கண்டென்ட் தான் சார், சமுதாயத்துக்கு தேவையானது பண்ணுங்க. அப்புறம் சரி இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணுறாருன்ட்டு அப்புறம் பிரதர்டையும் பேசினேன் பண்ணலான்னாரு. ஸோ அப்புறம் கூப்பிட்டு பேசணும். ஸோ ஸ்கிரிப்டும் வந்து சோசியலாக தான் இருந்தது. அப்படியே கேட்டேன், எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம், நல்ல கதையாக இருக்குது, மக்களுக்கு தேவையானதான் இருக்குது, சோசியலாக தான் இருக்குது, கமர்ஷியல் தான் சம்பாதிக்கணும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம இதை ட்ரை பண்ணலான்னாரு. ஸோ போல்டாக இறங்கணும். டீம் எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க, நல்லா வந்திருக்கு. பாடல்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜோஸ்மிக்கும் சரி, ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஐ மீன் சாங்ஸில் எழுதுன லிரிக்ஸ் ஸ்நேகன் சார் மற்றவங்கலாம். இப்போ ஆக்சுவலாக அந்த அம்மா இறந்துட்டாங்க, ரொம்ப நல்லா அம்மா, ஜீப்புகள் ரமணி அம்மா. அவங்க அதே மாதிரி நான் வந்து ஒரு நல்ல ஒரு சிங்கர் எப்படி சொல்றதுன்னா, அவங்க இறக்கத்துக்கு முன்னாடி எங்கள் பாட்டு பாடுறது, அவங்க கடைசியாக பாடின பாட்டு லாலி லாலின்னு நம்ம வரும், நீங்கள் யூடியூப்ல போட்டிங்கன்னா அது தெரியும், ஒரு பீஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பாடல் பாடுறதுக்கு அப்புறம் தான் அவங்க இறந்துட்டாங்க. கடைசியாக நான் போய் பார்த்துட்டேன். அவங்க எப்படின்னா, தம்பி நீங்கள் வச்சிருக்கீங்களா காசுன்னு கேட்குறாங்க, நாங்கள் காசு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அம்மாவை இந்த காலத்தில் பார்க்கறதே பெரிய விஷயம். நடிக்கிறது இப்போ புதுசு, நீங்க வந்து டெபியூவா தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஆக்சுவலி நான் இதை நடிக்கிறதுக்கே வரல. கான்செப்ட் என்னன்னா, டேரக்டர் என்ன சொல்லிட்டேன்னா, திடீர்னு அந்த செகண்ட் ஹாஃப்ல போகும்போது அவர் வேற ஒரு ஆர்டிஸ்டும் பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு, சார் இந்த அமௌண்ட்டை நம்ம ப்ரமோஷன் கூட யூஸ் பண்ண முடியாது, சின்ன சீன் தான், உடனே வருவீங்க பேசுவீங்க, ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி தான் இருக்கும், பட் இதோடைய காஸ்ட் ப்ரமோஷன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் சார், உங்களுக்கு இது ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கா, அதனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேண்ணா அப்படின்னாரு. நான் டைரக்ட் ரெடி பண்ணுறேன், நீங்கள் ஓகே பாருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ கொடுத்தாரு, நான் பேசணும் நல்லா இருக்கு நீங்களே பண்ணுங்கன்னாரு. ஸோ பண்ணியிருக்கேன். மக்கள் தொடருமா? நீங்க தொடர்ந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது மேடம் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால யாருக்குமே எதுவும் சொல்ல முடியாது, வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? பிடிச்சுதான் இருக்குது. அது வந்து எப்படி அப்ப எதிர்பார்க்கலாம், உங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம் நடிக்க. அப்ரோச் பண்ணோம்னா ப்ரொடியூசர் வெளியில இருந்து பார்க்கும்போது ப்ரொடியூசர் எல்லாமே ஒரே வருஷத்துல அடுத்தடுத்து அவங்களால எடுக்கவும் முடியாது. ஸோ என்னதான் சக்ஸஸ் படங்கள் பார்த்தாலும் அது வந்து அவங்க வந்து திருப்பி அடுத்த படம் உடனே அவங்களால பண்ண முடியாது, ஏன்னா பல விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால வில் டேக் சம் டைம். மேம் சொல்லும்போது சொன்னாங்க அவங்க கிட்ட நீங்க தான் ஸ்கிரிப்ட் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப புதுசா இருக்கு. டைரக்டர் தான் போய் அப்ரோச் நான் எப்படி சொல்றேன், எங்களோட டைரக்டர் எப்படின்னா அவர் சில விஷயத்துல ஒரு பயங்கஸ் ஆகும். ஏன்னா அவர் பல வருடங்களா வந்து ஒரு 20-25 வருஷமா வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கூட டிராவல் பண்ணிட்டாரு. அவருக்கு படம் எடுக்கணும்னு ரொம்ப பெரிய ஒரு ஆசை. பட் அவருடைய ஃபாலோ அப்ஸ், அவர் டார்ச்சர் சொல்லக்கூடாது, அவருடைய ஃபாலோ அப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அவருடைய ரெக்வெஸ்ட் என்னன்னா, சில இடத்துல சார் நீங்க தான் பேசணும் அப்பதான் நல்லா இருக்கும், நான் எப்படிங்க பேசுறதுன்னு கேட்பேன், நீங்க பேசுங்க நான் ஓகே சொல்லிடுவாங்க அப்படின்னு. ஸோ சில இடத்துல என்னதான் முன்னிறுத்திடுவாரு. ஸோ அப்போ நான் வந்து என்னவோ இயல்பா சொல்ல வேண்டியதை சொன்னேன், அவங்களுக்கு புரிய வச்சேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோசியல் கண்டென்ட் சார் நான் பிடிச்சிருக்கு, அது சில விஷயங்கள் சொன்னேன் பட்ஜெட் பண்ணுறேன், அதனால யூ ஆர் டு கோஆபரேட். அது என்ன சார் பண்ணிக்கலாம் சார். ப்ரொடியூசரா மட்டும் இல்லாம அந்த மலையில எல்லாம் காடுல எல்லாம் கீழே எல்லாம் நிறைய கல் பாறையெல்லாம் ஒரு நீங்க அதை பார்க்கும்போது தான் தெரியும். அந்த அவங்க வந்து சார் கீழெல்லாம் உண்டா எனக்கு பிளட் உண்மையாவே வந்துரு சார். ப்ரொடியூசரா மட்டும் இல்லாம டைரக்டர் வேலையும் பார்த்துட்டீங்க, நடிகராவும் ஆயிட்டீங்க. டைரக்டர் வேலை தான் பார்க்கல, டைரக்ஷன் டீம் ஏடி வந்து அஜின் ஒரு தம்பி அசிஸ்டன்ட் டைரக்டர். அந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா டைரக்டரோட ஈவன் எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஏடி வந்து அஜித் பாலா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நான் வந்து எனக்கு 10 மணி ஆச்சுன்னா தூக்கம் வந்து போய் படுத்து வைக்கணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்படி போய் பார்க்கும்போது 1:30 2 o'clock உட்காந்து எழுதுவாங்க, திரும்பி மார்னிங் 5 o'clock ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபீல்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. மிட் நைட் 3 மணிக்கு ரவி சார்லாம் கூட பார்த்து ஆர்ட் டைரக்ட் நிறைய இது ஒர்க் பண்ணிருப்பாரு. காலையில் சிக்கன் மேக்கப் போட்டு வந்து ஷார்ட்ல நிற்பாரு. என்னடா இவரு நம்ம 4 மணி நேரம் தூங்கிட்டா மறுநாள் வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு நீங்க நெக்ஸ்ட் போற படமா சோஷியலாவும் போயிடுவீங்க சார்? சோஷியல் கண்டென்ட் சோசியல் நல்லா பிடிக்குது, பட் ப்ராப்ளம் என்னன்னா நமக்கு பிடிக்கிறது மக்களுக்கும் பிடிக்கணும்ல. இன்னைக்கு என்னன்னா நல்லதை நான் ஒரு 4 தடவை சொன்னா கண்டிப்பா இவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனா வந்து ஒரு தடவை நல்லதை சொல்லி எடுத்துப்பாங்க, அடுத்த தடவை கெட்டது எது எப்படி சொல்ல முடியுது. பட் சோசியல் எனக்கு பிடிக்கும்.
இது ரொம்ப பெரிய நானும் விஷயம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ம். நம்மளால முடிஞ்ச ஒரு 20 அப்பா அம்மா இல்லாத பசங்க நாங்கள் 20 பேர் வந்து என்னுடைய ட்ரஸ்ட் ஒரு 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அதை படிக்க வைக்கிறோம். ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அதே மாதிரி தான் சோசியலுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதுவும் ட்ரை பண்ணுறேன். வாழ்த்துக்கள் சார். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. இது தொடரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஜூலை 4th கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல வந்து எல்லாரும் பார்க்கணும். பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.